வணக்கம் அன்பர்களே. நாம் கொண்டாடும் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு பின்னாலும் சில புராண கதைகள் சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளது. மாட்டுப் பொங்கலுடன் தொடர்புடைய புராண கதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். மாட்டுப் பொங்கல் என்பது சிவபெருமானும் அவருடைய வாகனமான நந்தியும் சம்பந்தப்பட்டதாகும். சிவபெருமான் ஒரு முறை நந்தியிடம் பூமிக்கு செல்லுமாறும் அங்கே இருக்கும் மனிதர்களிடம் தினமும் எண்ணெய் தேய்த்து குளித்து மாதம் ஒரு முறை மட்டுமே உணவு உண்ணுமாறு கூற சொன்னார். ஆனால் நந்தியோ தவறுதலாக தினமும் உணவு உண்ணவும் மாதம் ஒரு முறை மட்டுமே எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் என அனைவரிடமும் கூறிவிட்டது. இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் நந்தியை இனி என்றுமே பூமியில் வாழுமாறும் உழவர்களின் நிலத்தை நீ உழுது கொடுக்க வேண்டும் என்றும் சபித்தார். அன்று முதல் விவசாயத்தில் மனிதனுடன் இணைந்து மாடுகள் முக்கிய பங்காற்றுகின்றன. காலப்போக்கில் இதனை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக பாரம்பரியமாக மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது.